நாளைக்கு நம்ம கெஸ்ஸூல பார்க்க போகிற அந்த புனிதர் யாருன்னா, அவர் 255ஆம் ஆண்டில் பிறந்து வாழ்ந்த ஒரு சோல்ஜர். ஒரு பயங்கர பலம் வாய்ந்த ஒரு சோல்ஜராக இருக்கார். பிற்காலத்தில் அவர் ஒரு படையை வந்து நிர்வகிக்கிற, தலைமையேற்று வழிநடத்துகிற ஒரு பணியில் இருக்கிறாரு. ஆனால் கிறிஸ்துவ மறுதலிக்கிறதுல வந்து முடியாதுன்றதுல உறுதியாக இருக்கிறாரு. ஆண்டவர் மேல் அதிக பற்றுள்ளவராக இருக்கார். அதனால் அவர் வந்து கட்டி அடிக்கப்பட்டு கொலை பண்ணப்படுறாரு. இவருக்கு வந்து ஒரு ஸ்பெஷல் என்னென்னா, வேத சாட்சிகள்னு சொல்கிறதில்ல, இவர் டபுள் வேத சாட்சி அப்படின்னு சொல்லலாம். இரட்டை வேத சாட்சி என்ற பதவி பெற்றவர் இவர். அப்படின்னா என்னென்னா, முதல்ல இவர் வந்து கட்டி அம்புகளால் எய்து கொலை பண்ணுறாங்க. ஆனால் அவர் வந்து கடைசி சாகிற நேரத்தில் மறுபடியும் குணமாக்கப்பட்டு வாழ்ந்துட்டு இருக்கும்போது, பின்ன காலத்தில் மறுபடியும் இவரை வந்து அடித்து கொலை பண்ணி சாகப்படுறாங்க. இவர் எப்போதுமே நம்ம வந்து கட்டி அம்புகளால் குத்தப்பட்டு இருக்கிற மாதிரியான படங்களில் தான் பார்ப்போம். இளைஞர், ரொம்ப சிறிய வயதுள்ள ஒரு புனிதர், உறுதியானவர். இப்போ இது வரைக்கும் நம்ம பார்த்துட்டு இருக்க புனிதர்கள் எல்லாமே முக்காவாசி பேர் இளைஞர்கள், ரொம்ப இளைஞர்கள் தான். அந்த இளமையான வயசில் அவங்க இருக்கிற இந்த உறுதி, அந்த கடவுள் மேலே இருக்கிற உறுதிகள், அதை தான் வந்து நம்ம பார்க்குறோம். இப்போ இவர் வந்து 32 வயசுக்குள்ளேயே இறந்துட்டார் ஆண்டவருக்காக. அவர் வாழ்ந்தது என்ன? இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்த புனிதைகள் கூட சின்ன பிள்ளைகள், 14 வயசு, 15 வயசு. ஆனா, அவங்களோட இறைவன் மேல இருக்கிற அந்த உறுதி என்னன்றத வந்து நம்மெல்லாம் ரொம்ப ஆச்சரியப்பட வைக்குது. அப்பேற்பட்ட ஒரு மகா புனிதரை தான் நாளைக்கு நம்ம பார்க்க போறோம். அந்த புனிதர் யாருன்றத வந்து சொல்லுங்க. பிரைஸ் தி லார்ட்.